பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம் எடுத்துக்கோங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள் அவருடையவன் அல்ல. அதாவது தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமாக இருந்தால் நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக இருக்க மாட்டோம். பரிசுத்தாவியான அபிஷேகம் கிடைச்சிருக்கு, பரிசுத்தாவியனோட இதெல்லாம் எனக்கு இருக்கு, வரங்கள் இருக்கு, நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொன்னா கனி கொடுக்குறீங்களா? கனி என்ன? ஆவிக்குரிய சிந்தனையே சிந்திக்கிறது, ஆவிக்குரிய விஷயங்களையே நாடுறது, ஆவிக்குரிய பிள்ளைகளாக நம்ம சாட்சியாக வாழ்ந்து காமிக்கிறது, கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்து காமிக்கிறது. அப்போ இந்த இடத்துல போட்டிருக்கு, நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீங்க. பரிசுத்தாவிய நமக்குள்ள இருக்கான்னு சொன்னாக்க, அப்படி இல்லைன்னா கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. இயேசு கிறிஸ்துவையே சார்ந்து அவர் பேர்ல இருக்கிற அன்பை, அவரை விசுவாசித்து அவர் சொன்ன பிரமாணங்களை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கலைன்னா, கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இல்லைன்னா, நம்ம கிறிஸ்துவனுடையவர் இல்லைனாக்க நம்ம என்னவா? அவருடையவர்கள் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இல்லைனாக்க நம்ம அவருடையவர்களாக இருக்க முடியாது. கிறிஸ்துவின் ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அன்பானவர். பிதா குமாரன் பரிசுத்த அவர் நாமும் மகிமைப்படும்படியாக ஆவிக்குரிய விஷயத்தையே பேசி கொண்டிருக்கிறவர், ஆவிக்குரிய விஷயத்திலே நடத்துகிறவர் இல்லையா? அப்படியே நடந்து காண்பித்தவர், அப்படியே வாழ்ந்து காண்பித்தவர். அந்த வேதத்துல சொல்லியிருக்கிறபடி நம்ம வாழ்க்கையை வாழலைன்னா நம்ம என்ன போட்டிருக்கு இந்த இடத்துல? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள். கிறிஸ்துவின் ஆவி, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரையே ஆவியானவர் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஆவியானவர் நம்ம வேதத்தில் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து சொல்லுவார், பிதாவின் இடத்துல கேட்டோம், என்னுடையவைகளை எல்லாம் அவர் அறிந்தும் உங்ககிட்ட சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்தாவியானவர், இவங்க 3 பேரும் ஒன்று. ஸோ 3 பர்சன்ஸாக இருக்காங்க, 3 பர்சனாலிட்டியாக இருக்காங்க. ஆனாலும் நம் தேவன் ஒரே தேவன் இல்லையா? ஸோ அப்போ கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவர்கள் கிறிஸ்துவுடையவர்களாக இருக்கவே முடியாது. அப்போ நீங்கள் மாம்சத்தின் கிரியை காமிக்கிறீங்கனாக்கா கிறிஸ்துவின் அன்பை காமிக்கலை, கிறிஸ்துவின் ஆவியானவர் பற்றி நீங்கள் அந்த இடத்துல காமிக்கலைங்கிறச்சே அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லைங்கிறது தான் அர்த்தமாகுது. இன்றைக்கி கொஞ்சம் சுய பரிசோதனை செஞ்சு பார்த்து ஆவியானவருக்கு மன்னிப்பு கேட்டு ஏசப்பா கேட்டு, ஆண்டவரே உங்கள் அன்புனால உங்களுடைய ஆவியானவர் எனக்குள்ளே தந்துடுங்கள்னு கேட்கறச்சு நிச்சயமாக ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து புதுப்பிப்பார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இல்லாதபடிக்கு ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்கிறபடியால், ஆவியானவரே கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவர்கள் ஆண்டவரே கிறிஸ்துவனுடையராக இருக்கவே முடியாது என்று வேதம் சொல்லியிருக்கு ராஜா. ஆண்டவரே, கிறிஸ்துவனுடைய ஆவி எப்படிப்பட்டது ஆண்டவரே? அது அன்பானது ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆவியானவரே, பொறுமையானவரே, தியாகத்தின் ஸ்வரூபமே, பரிசுத்தமானவரே, உம்முடைய ஆவின் கனிகளால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் காணும்படியாகவும், கிறிஸ்துவை எதை செய்தாலும் கிறிஸ்துவை முன்வைத்து கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாக செய்யும்படியாக ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட ஆவியின் கனிகள் கொடுக்க முடியாதபடிக்கு நாங்கள் வாழ்ந்த மாம்ச சிந்தனைக்கு உறவுகளாக இருந்தால் ஆவியானவர் எங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தமாகுமே. ஆவியானவரை வேதனைப்படுத்தாதபடிக்கும் துக்கப்படுத்தாதபடிக்கு இனியும் ஆண்டவர் கிறிஸ்துவனுடையவர்களாக பிள்ளைகளாக இருக்கும்படி ஆவின் கனிகளால் நிரப்பி ஆவியானவரே பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன். கடைசியில் இந்த லைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீங்க மாம்சத்துக்கே உட்பட்டு இன்னும் மாம்ச கிரியைகளே செஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அப்ப நம்ம கிறிஸ்துவரோடைகளா இருக்கவே முடியாது. ஆமீன். காட் பிளஸ் யூ.